பெருகிய சூழலில் வரமாய் வந்த சாபங்களே முதியோர் இல்லங்கள். அத்தகைய முதியோர் இல்லத்தில் ஒரு நாள் டாக்டர், இன்னைக்காவது என் மகன் வந்தானா டாக்டர்? என் கடைசி மூச்சு அவன் மடியிலே போகணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்குமான்னு தெரியலையே. உங்க பையன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, இந்தாங்க. அப்படி அந்த கடிதத்துல என்னதான் இருந்துச்சு? கண்ணிமை போல பாதுகாத்த தன்னோட பையன் ஏன் கடைசி காலத்துல அவரை பார்க்க வரல? அப்படி என்னதான் அவங்க வாழ்க்கையில நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க அவங்க வாழ்க்கையை திரும்பி போய் பார்ப்போம் வாங்க. ஆரிரோ ஆரிரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ. பாகைய பிடிச்சு நடந்தா திரு அழகாக மாறும். அவர் ஆசைப்பட்டு கொஞ்சும் போது மீசமுடி கீழும். ஹை அப்பா, அங்க பாருங்க, கலர் கலரா நிறைய பலூன். எனக்கு ஒரு பலூன் வாங்கி தாங்கப்பா. அதெல்லாம் வேண்டாம், வா. அப்பா ப்ளீஸ்பா. இந்தா இத பிடி. ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறத படி. உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். சும்மா பலூன் பம்புருன்னு வா போகலாம். சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட குழந்தை கொடுக்காம வளர்த்து அப்படி என்னத்தை தான் சாதிக்க போறாரோ. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல, கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. வாங்க தம்பி வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? இருக்கேன் இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இது யாரு, உன் மகனா? பிறந்தப்ப பார்த்தது, இப்ப எவ்வளவு பேர் ஆளாயிட்டான். தம்பி இங்க வா. டேய், டைம் ஆச்சு, போய் படி போ. என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். நம்ம சொந்த பந்தங்கள்லாம் ஒன்னா கூடுவாங்க. உன் மகனையும் கண்டிப்பா கூப்பிட்டு வா, சொந்தக்காரங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் பல பேருக்கு கூப்பிடணும். நான் கிளம்புறேன், கண்டிப்பா வந்துருங்க. தம்பி போய் இந்த பத்திரிக்கை எடுத்துட்டு வா, கல்யாணத்துக்கு போகணும், டைம் ஆச்சு. அப்பா கல்யாணத்துக்கு நானும் வரேன்ப்பா. முதல்ல ஸ்கூல், அப்புறம் தான் சொந்தக்காரங்க எல்லாம். நீ ஒழுங்கா படிக்கணும், அப்புறம் கை நிறைய சம்பாதிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், அப்புறம் பாத்துக்கலாம் உறவுக்காரங்களை. இன்னைக்கு ஓப்பன் ஹவுஸ்க்கு ஸ்கூல் வர சொல்லியிருக்காங்க. நான் கல்யாணத்துக்கு போயிட்டு நேரா ஸ்கூலுக்கு வந்துடுறேன். ஓகேப்பா. ஸ்கூலுக்குள்ள வந்தா போதுமே, புதுசா அடக்க முளைக்குமே. ஒவ்வொரு புது நாளும் அள்ளி தரும் அனுபவம் தான், தினம் ஒரு கொண்டாட்டம் எங்க ஸ்கூலு தான். வாங்க சார், வணக்கம், உட்காருங்க. பையன் எப்படி படிக்கிறான் அத சொல்லுங்க முதல்ல. உங்க பையன் நல்லாவே படிக்கிறான். ஆனா என்ன ஆனா அவனா, விஷயத்த சொல்லுங்க. கிளாஸ்ல எந்த பசங்க கூடயும் கலந்து பேசுறது இல்ல, எப்பவும் தனியாவே இருக்கான். ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ்னு எதுலயும் கலந்துக்கிறது இல்ல, படிக்க மட்டும்தான் செய்யறான். படிப்பை முதல்ல சொல்லி கொடுங்க போதும். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டான்னு சொல்லி கொடுத்ததே நான் தான். அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் வேண்டாம், உங்க ஈவெண்ட்ஸும் வேண்டாம். எது வேணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்களை எங்க போக்கிலே விட்டுடுங்க ப்ளீஸ். ஓகே சார், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உங்க விருப்பம். இந்தாடா சாப்பிடு. ஐயோ எனக்கு வேணாப்பா, உங்க அப்பாக்கு தெரிஞ்சா உன்னதான் திட்டுவாரு, நீயே சாப்பிடு. நான் திட்டுவாங்கன்னா பரவாயில்லடா, இந்தா. டேய், இப்பதான் உன் டீச்சர்ட்ட ஃப்ரெண்ட்ஸே வேணான்னு சொல்லிட்டு வரேன். உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸு கேக்குது? ஃப்ரெண்ட்ஸு அதுல அவனுக்கு ஸ்நாக்ஸ்.
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். அப்பா, நான் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன்ப்பா. சேலரி எவ்வளோடா? நீங்க எதிர்பார்த்ததை விட 2 மடங்கு அதிகம்ப்பா. நீ என் மகனாச்சே, கண்டிப்பா ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும். அப்பா, இந்த உலகத்தை எனக்கு புரிய வச்சது மட்டும் இல்லை, எனக்கு உலகமாகவே இருந்தது நீங்க தான்ப்பா. நீங்க சொன்ன மாதிரியே இப்போ கை நிறைய சம்பாதிக்கிறேன். வாழ்க்கையில ஜெயிச்சுட்டதான் நினைச்சேன், ஆனா உண்மையிலேயே தோத்து போயிட்டேன்ப்பா. பாசத்தை புரிய வைக்காம பணத்தோட தேவையை புரிய வச்சு என்னை இப்படி மாத்திட்டீங்களேப்பா. பணம் தான் வாழ்க்கைக்கு தேவைன்னு சொல்லுவீங்க, அதான் இப்போ அந்த பணம் மட்டும் உங்களை பார்க்க வந்திருக்கு. நான் வராததால பாசம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. உறவுகள் வேணான்னு சொல்லி கொடுத்ததே நீங்க தான்ப்பா. அதனால தானோ என்னவோ கடைசியில கூட சொந்தங்கள் வரல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ண எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைப்பா. நீங்கள் ரொம்ப நேசித்த பணத்தை உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அதை வச்சு உடம்ப பார்த்துக்கோங்கப்பா. இப்படிக்கே வாழ்க்கைக்கு அவசியமானதை தொலைத்த உங்கள் மகன். ஒரு அப்பாவோட கடமை தான் பையனை சான்றோனா வளர்க்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் உன்னை சுயநலவாதியா வளர்த்துனப்பா. அன்பு, மகிழ்ச்சி, சொந்தம், விளையாட்டுன்னு இப்படி எதுவும் உனக்கு கொடுக்காம உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு நான் இப்போ வெட்கப்படுறேன். எனக்கு வாழவே பிடிக்கல மகனே. யாருக்கு வேணும் இந்த பணம் புகழ் எல்லாம்? நீதாண்டா எனக்கு வேணும். என்னை மன்னிச்சிடுப்பா. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு உச்சி மூந்து முத்தம் கொடுத்து உன் மடியிலே இருந்து போகணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்குமா? திணை விதைச்சவன் திணைய இருப்பான். நான் வினையல்லவா விதைச்சிருக்கேன். என் மகனே, இந்த பாவிய பார்க்க வருவாயா? உன் மடியில என்னை தாங்கிக்க வருவியா? மகனே, மகனே. அன்புள்ள அப்பா, அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா, அப்பா, தாயையும் உன்னில் கண்டேன் அன்பாலே. எனக்கெது தேவை உலகிலே, கொடுத்திடுவாய் நீ முதலிலே. வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே. அன்புள்ள அப்பா, அப்பா, யாருமே உன் போல் இல்லை மண்மேலே. அன்புள்ள அப்பா, அப்பா, தாயையும் உன்னில் கண்டேன் நண்பாலே. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. வாழ்க்கைக்கு எது தேவைன்னு உங்களுக்கு புரிய வைக்க தான் நான் இப்படி ஒரு நாடகம் நடிச்சேன்ப்பா. ஐ, அங்க பாருங்க, கலர் கலரா நிறைய பலூன். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே. அன்பு பெற்றோர்களே, சிறகுகளை வெட்டி எறிந்துவிட்டு செல்லமாக வளர்க்கிறோம். சிலர் பறவைகளை, பலர் குழந்தைகளை. உங்கள் எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கும் தூரிகை அல்ல குழந்தைகள். அவர்கள் இறைவன் அனுப்பிய அன்பின் தூதுவர்கள். சிறையிட வேண்டாம் அவர்களை, சிறகுகளை மட்டும் தாருங்கள். வானத்தையும் வசமாக்கி வர்ணஜாலம் தீட்டுவார்கள். உதிரத்தை வியர்வையாக்கி
தன் மகனின் ஒவ்வொரு உயரத்திற்கும் உறுதுணையாய் நிற்கும் அன்பு அப்பாக்களுக்கும், எவ்வளவு உயரம் சென்றாலும் தன் தந்தையை அன்பின் சிகரமாய் தாங்கி நிற்கும் மகன்களுக்கும் இந்த நாடகம் சமர்ப்பணம்.